வணக்கம் நண்பர்களே. விஜயோட நெல்லை கூட்டம் எப்படி இருந்துச்சு? அது என்னென்ன சொல்லுச்சு? யாருக்கு என்னென்ன சொல்லுச்சு? அப்படிங்கிறத பார்ப்போம். அவ்வளோ பெரிய கூட்டம். எதுனா இயல்பா ஸ்பான்டேனியஸா கூடின கூட்டம். பெரிய அளவுக்கு நெட்வொர்க் இருந்து அப்படியே ஆட்களை சொல்லி, செயலாளர்களை சொல்லி, கிளை செயலாளர்களுக்கு சொல்லி, ஆட்களை கூட்டுவாங்கன்னு சொல்லி சேர்ந்த கூட்டம் அல்ல. அப்படி இருந்த கூட்டம், ஆர்ப்பரித்த கூட்டம், விஜயே எதிர்பார்க்காத கூட்டம். சரி போவோம் வர்றோம் நினைச்சவருக்கு அவ்வளவு பெரிய கூட்டம். இந்த கூட்டம் பெரிய அளவுக்கான அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. யாருக்கு எங்கே கஷ்டமா இருக்கும், எந்த கட்சிக்கு இழப்பு வந்துருமோ அப்படிங்கிற பயம் கொடுக்கும். இதை பத்திலாம் நம்ம இன்னைக்கு பேச போறோம். முதல்ல திமுகவுக்கு எங்க கஷ்டமா இருக்குன்னு பார்ப்போம். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து கிட்டத்தட்ட தினந்தோறுமே பல்வேறு இடங்கள்ல கூட்டங்களை கலந்துக்கிறாரு. மிகப்பெரிய கூட்டம் கூடுது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அவரு. அந்த கூட்டம் கூட்டுறதுக்கு திமுகவுடைய அந்த திமுகங்கிற அந்த எந்திரம், இந்த மெஷினரி, அந்த திமுகங்கிற அந்த அமைப்பு, கட்டமைப்பு பயங்கரமா உதவி செய்யுதுங்க. கீழ் வரைக்கும் திமுக இருக்கு. ஒவ்வொரு தெருக்கோடி வரைக்கும் இருக்கிற மக்களை கட்டுப்படுத்துவதற்கும், அவர்களை கண்காணிப்பதற்கும், அவர்களை கூட்டம் நடத்துகிற இடத்தில், நடக்கிற இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவும் ரொம்ப அழகான ஒரு பிளான் இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு கட்சியில ஒரு பெருங்கூட்டம் கூடுது. அது யாரும் மறுக்க முடியாது. அதுல ரொம்ப சிறப்பா பேசுறாரு ஸ்டாலின். ஏன்னா ஆளுங்கட்சி நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு. இந்த கூட்டம் பெருசா கூடுது. அவரு நிச்சயமா நம்புறாரு மறுபடியும் முதலமைச்சர் ஆக முடியும். அப்படியே போவோம். எடப்பாடி பழனிசாமி போற இடங்கள்லாம் கூட்டம் கூடுது. அதுவும் அப்படிதான். அதிமுக மிகப்பெரிய ஒரு கட்சி. எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு செயலாளர்கள் இருக்கிறார்கள். கிளை செயலாளர்கள் வரை அவர்கள் மிக மிக ஆர்வம் உள்ளவர்களாகவும், ஆற்றல் மிக்கவர்களாகவும், மிக மிக சிறந்த திறமையானவர்களாகவும் இருக்காங்க. அவங்க கூட்டத்தை கொண்டு வர்றாங்க. மறுக்க முடியாதுங்க. அதிமுகவும் கூடுற கூட்டம் தான், கூட்டப்படுகின்ற கூட்டம் தான். ஆனா விஜய்க்கு அப்படி கிடையாதுங்க. விஜய் வர்றாருன்னா எல்லாருமே நிக்கிறாங்க. அதிமுக காரங்க போய் நிக்கிறாரு, திமுக காரங்க போய் நிக்கிறாரு, போய் பார்க்கலாம்னு சொல்லி நிக்கிறாருங்க. ஆனால் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் மட்டும் அல்ல. எத்தனையோ நடிகர்கள் கூட்டம் நடத்தியிருக்காங்க. எத்தனையோ பேர் நல்ல ஒரு சிறந்த திறமைசாலிகள் எல்லாமே கூட்டம் நடத்தியிருக்காங்க. கூட்டம் கூடுது. ஆனால் அவர் போற இடங்கள், விஜய் போற இடங்கள்லாம் அப்படியே ஆர்ப்பரிச்சு வர்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கிறார். இதை எதை காட்டுது அப்படின்னா, விஜய்க்கு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கும் இருக்கிறது. கூடினவர்களாம் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னா, சரிங்க, கூடினவர்களை 70% ஓட்டு போட்டுருவாங்களா? ஓட்டு போடுவாங்க. கூட்டம் எவ்வளவு? அவ்வளவு பெரிய கூட்டம். என்னங்க, ஒரு சட்டப்பேரவை தொகுதியில எத்தனை பேர் இருப்பாங்க? கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. சில தொகுதியில 2.25 லட்சம் இருக்காங்க. சில தொகுதியில 2,60,000 பேர் இருக்காங்க. அவ்வளவு பேருமா வந்துட்டாங்க. வர்றவங்க என்னங்க, கிட்டத்தட்ட ஒரு 5,000 6,000 இருப்பாங்களா? அவங்க எல்லா தொகுதியிலும் சேர்ந்துதான் வருவாங்க. இவங்களுக்கு எல்லாம் அப்படியே ஓட்டா மாறுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி இல்லைங்க. விஜய்க்கு கணிசமான ஓட் கன்வெர்டபிலிட்டி இருக்க போகுது. இது முக்கியமான விஷயம். கூட்டம் அதை காட்டுகிறது. ஏனென்றால் பல ஆண்டுகளாக நாங்கள் அரசியலை நோக்கி வருகிறோம். பல தலைவர்கள் அரசியல் கூட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த வர்ற கூட்டம் எப்படி ஓட்டா மாறுது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். எம்ஜிஆருடைய கூட்டத்தையும் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது எங்களுடைய பள்ளி காலத்தில். ஆனா விஜய்க்கு கூடுற கூட்டம் அதிகங்க. ஏன்னா விஜய்னா என்னங்க, நேர்ல பாக்குறது மட்டுமா? மொபைல்ல அப்படி டெய்லி வந்து குவிறதுல அவருடைய வீடியோக்கள் எல்லாம் இருந்த நேர்ல பாக்குறங்க ஆர்வம் ஏங்க அப்படி வருது? ஏனென்றால் அந்த சோசியல் மீடியா எத்தனை இருந்தாலும் கூட அது பெருகிட்டே இருக்கு. ஒரு வீடியோ தட்டோட இன்னொரு வீடியோ வருது, ஒரு வீடியோ தட்டா இன்னொரு வீடியோ வருது, விஜய் வீடியோவா வந்து குவியுது. அப்பா இவ்வளவு வீடியோல இருக்கிறவர் எப்படிதான் இருப்பார் நேர்ல அப்படின்னு சொல்லி இது பாக்குறாங்க. எவ்வளவு பேசுறாரு, நேர்ல ஏதாவது பேசிட மாட்டாரா அப்படின்னு வந்து பாக்குறாங்க. அவர் பேசும்போது அந்த அளவுக்கு ரியாக்ஷன் இருக்கு. இது அவர் என்ன செய்யணும் அப்படிங்கறத காண்குது. இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு அவர் முயலணும். தெரியாதவர் அல்ல, எல்லாம் தெரியும் அவருக்கு. இந்த கூட்டம் எப்படி மாறுங்கிறது தெரியும். ஆனா ஒரு ஊருக்கு போகும்போது இந்த அதிர்வலை ஏற்படுது இல்லையா? திருநெல்வேலி போறாரு, தூத்துக்குடி போறாரு அப்படின்னு இந்த அதிர்வலை அவர் எல்லா ஊருக்கும் போனா எப்படி இருக்கும்? எப்படி அதிர்வலை ஏற்படும்? அவருக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கும்? ஒரு சின்ன காரணங்களுக்காக அந்த மாதிரியான போகாம இருப்பது எப்படி? முக்கியமாக கடலூர் போகணும்னு சொன்னாரு, போகல. அங்கு சில திட்டங்களை மாத்துறாங்க தேர்தல் ஆணையம். அது அவருக்கு ஏற்புடையது அல்ல. ஒரு நாள், ஒரு பொன்னான நாள் போயிடுச்சு இல்ல. தேர்தலுக்கு என்னங்க, இன்னும் 13 நாள் தான் இருக்கு. இன்னையிலிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 14 நாள் இருக்கு. 12 நாள் தாங்க பிரச்சாரம். 12 ஊருக்கு விஜய் போவாரா? ஒருவேளை 6 ஊருக்கு போறாரு வைங்க, 6 ஊர்களுக்கு போறாரு அப்படின்னா எப்படி ஒரு மொபிலைசேஷன் இருக்கும்?
எப்படி ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும், எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும். அது விஜய் கணக்குல கொள்ளலையோ? இதை பார்க்குற வீடியோ பார்க்குறவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க அவரா போகாம இருக்காரு, தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்க மாட்டேங்குது, இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தாண்டி அரசியல் செய்யணும் விஜய். அப்போதான் அவருக்கான சார்பான ஓட்டுகள் அப்படியே சீட்டுகளாக மாறும். அவர் என்ன எண்ணத்தில் இருக்கிறாரு, சரி ஒரு 20-30 சீட்டு வந்தா போதுன்னு நினைக்கிறாரா, இல்ல நிச்சயமாக 80-90 சீட்டு வந்துரும் அப்படின்னு நம்புறாரா? அந்த அளவுக்கு கணக்கு இருக்கா? அந்த கணக்கை சொன்னது யார்? அவரே அந்த கணக்கை ஏற்படுத்தியிருப்பார். ஆனா இந்த கூட்டம் இதுவரை தமிழகம் காணாத ஒரு ஒரு பிரச்சார பயணத்துக்கான கூட்டம். அதாவது ஒரு ரோட் ஷோ நடத்துறாங்க இல்லையா, எந்த ஏற்பாடும் இல்லாம போறாரு வராருன்னு சொன்னா வர்ற கூட்டம். இந்த கூட்டம் எல்லா தொகுதிகளிலும் பிரதிபலிக்குமா? டவுன் சவுத்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. அது விஜய்க்கு சாதகமா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதே மாதிரி சென்னையிலும் கணிசமான கூட்டம் கூடுது. அவர் மற்ற ஊர்களுக்கும் போறாரு, அங்கும் கணிசமான கூட்டம் கூடுது. மதுரை, சேலம் போன்ற இடங்களிலும் கூடும். அவர் இன்னும் இருக்கிற இடங்கள் எல்லாம் போனார் அப்படின்னா அது மற்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும். முக்கியமாக திமுகவுடைய ஓட்டு அதிக அளவுக்கு எடுப்பாரு அப்படின்னு சில வல்லுநர்கள் சொல்றாங்க. அவர் ஓட்டு அதிகமாக ஆக திமுகன்றது ஓட்டு எடுப்பாரு அப்படின்னு. திமுகவுக்கு பயமா தான் இருக்கு, மறுக்க முடியாதுங்க. திமுக பயமா இருக்கு. என்ன இந்த அளவுக்கு பிரச்சார பலம், இந்த அளவுக்கு அரசு பலம் இதெல்லாம் இருந்து கூட ஒரு புதிய கட்சி, ஒரு திரை நடிகருடைய கட்சி தங்களுடைய ஓட்டுக்களை பிரித்து விடுமோ அப்படின்னு திமுக பயப்படுது. என்னன்னா ஜெயிப்பாவோ இல்லையோங்கிறத விட கூட்டணி ஜெயிச்சிரும், பெரும்பான்மை போயிருமோ அப்படின்னு திமுக நிச்சயமா பயப்படுது. அதற்கான தாக்கம் தெரியுது. அவர்களுடைய பிரச்சார வியூகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஸ்டாலின் அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்கிறாரு, கணக்குகளை போடுறாரு. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறாரு, நம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி காட்டுறாரு. அவருக்கு நல்லா தெரியும் இந்த விஜய்க்கு கூடுகிற கூட்டம் ஒரு அச்சுறுத்தல் தருகின்ற கூட்டம், அது ஒருவேளை அதிமுகவை காலி செய்து விடுமோ அப்படின்னு அவர் நினைக்கிறாருங்க. வாய்ப்புகள் இருக்குங்க. ஒருவேளை ஒரு 15-20% எடுத்தார் அப்படின்னா நிறைய ஓட்டு அதிமுக எடுத்து அதிமுக பெரும்பான்மை பெறாமல் தடுப்பது என்பதை விட அதிமுக அதிக சீட்டுகளை வெல்லாமல் 30-40 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு பண்ணிடுவாரோ அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குது. இந்த கூட்டம் அதெல்லாம் பிரதிபலிக்குதுங்க. அரசியல்வாதிகள் ரொம்ப அழகா கணக்கு போடுவாங்க நம்மளை விட. நம்ம இந்த பத்தி விமர்சனம் செய்யணும், ஆனா அவங்க அப்படி இல்லை, அதுவே பொழப்பு. இந்த கூட்டம் எப்படிரா வந்துச்சு, யாரா கூட்டாங்கன்னு இது வரைக்கும் கணக்கெல்லாம் நல்லா போயிருக்கும். இப்படியும் ஒரு கூட்டமா, நம்ம எல்லாம் கணக்கு போட்டு எல்லாரையும் கூட்டு வந்து நிக்க வைக்கிறோமே வெயிலையும் மழையிலும், அப்படியே தானா வந்து நிக்கிற கூட்டம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி 2 கட்சிகளையுமே பயப்படுது. விஜய் இதை கணக்கில் கொண்டு இன்னும் நிறைய கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அவர் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடும். இதுவே பெரிய கட்சிகளுக்கு ரொம்ப அளவுக்கான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சு, நடுக்கத்துல இருக்காங்க. திமுக அடுத்து என்ன பண்ணணும், தேர்தல் நெருங்குகிற சமயத்துல இன்னும் ஒரு 12 நாள் சொன்னேன் இல்லையா, தேர்தலுக்கு 14 நாள் இருக்கு, அதாவது 2 வாரம் இருக்கு. தேர்தல் பிரச்சாரம் முடிவடைவதற்கு 12 நாள் இருக்கு. அந்த கடைசி 2 நாள் இருக்குல்ல, அதில் தானே ஒரிஜினல் பிரச்சாரமே இருக்கு. திமுக அதிமுக இப்போவே பல இடங்கள்ல அந்த பிரச்சாரம்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா கடைசி 2 நாள்ல அதை ரொம்ப உறுதிப்படுத்துவாங்க அப்படின்னு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. இதுலலாம் இந்த வேலையிலலாம் விஜய் செயல்படாம இருப்பாரு. இருந்தாலும் மக்களுக்கு நிறைய கொடுக்கறாங்க திமுக, அதிமுக கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் மீறி விஜய் தான் ப்ராமிஸ் பண்றதுக்கு சரியான நாள் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா அவர் சாதகமாக மாறும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்குறது விஜய் கையில தான் இருக்கு. மிச்சம் இருக்கிற அந்த 10-12 நாளையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாருன்னா அவருக்கு நல்லது. ஆனா அவருக்கு எது நல்லது கெட்டதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. நன்றி, வணக்கம்.